Hello, welcome to the Sundar. In this video, we will first toggle synchronizer. So, we will playlist concepts discuss. So, first of all, fast to slow scenario இந்த toggle synchronizer நமக்கு யூஸ் ஆகும் அப்படினு சொல்லலாம். So இந்த toggle synchronizer அப்படி நம்ம பாக்கும்போது first of all நமக்கு என்ன தெரியணும் அப்படினு கேட்டிங்கனா இந்த டிசைன் நமக்கு தெரியணும். So இந்த டிசைன்ல நான் உங்களுக்கு சொல்ல போற ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயம் பட் இந்த வீடியோல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேசிக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். பட் இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி நான் ட்ரை பண்ணி என்னோட ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் கிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் கிளாக் இந்த சென்ஸ் பல்ஸ் நமக்கு சின்ன சின்னதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் ஒரு பல்ஸ் இங்கே ஒரு இன்புட் நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒன் பல்ஸ் டெஸ்டினேஷன் டொமைனில் நான் எடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டாகல் சின்க்ரனைசர் மெத்தட் நம்ம இப்போ யூஸ் பண்ணி இதை டெஸ்டினேஷன் டொமைனில் எடுக்க போகிறோம். டெஸ்டினேஷன் இன் த சென்ஸ் அது இன்னொரு கிளாக். ஸோ அந்த டி கிளாக் அப்படின்ற டெஸ்டினேஷன் கிளாக் ஸ்லோ கிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஃபாஸ்ட் டு ஸ்லோ சினாரியோக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் பல்ஸில் இருக்கிற கிளாக்கை இந்த டேட்டா எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இப்போ டெஸ்டினேஷன் கிளாக் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்படி வரைஞ்சிட்றேன். சாரி. ஸோ இப்படி போயிட்டுருக்கு, பெருசாக போயிட்டுருக்கு அப்படி வரும்போது ஸோ இந்த கிளாக்கோட எட்ஜ்லையும் இந்த டேட்டாவை நான் கேப்சர் பண்ண முடியும். இந்த சிங்கிள் பல்ஸ் சோர்ஸ் டொமைனில் இருக்க டேட்டாவை என்னால் இந்த எட்ஜில் எடுக்க முடியாது, ஈவன் இந்த எட்ஜ்லையுமே என்னால் எடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஒரு டேட்டாவை என்னால் டெஸ்டினேஷன் டொமைனில் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ கேப்சர் பண்ண முடியாது இந்த சென்ஸ் நான் ஒரு 2 ஸ்டேஜ் சின்க்ரனைசர் போட்டு இந்த டேட்டாவை மெட்டாஸ்டெபிலிட்டியை ரிமூவ் பண்ணி என்னால் டேட்டாவை கேப்சர் பண்ண முடியாது டெஸ்டினேஷன் டொமைனில். பட் இந்த விஷயத்தை நான் எப்படி டேக் கேர் பண்ண போகிறேன்னா டாகல் சின்க்ரனைசர் லாஜிக் வச்சு நான் இதை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வாங்க நேராக இந்த டிசைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனை பொறுத்தவரை இது ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப்பாக உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு மக்ஸ் லாஜிக் போட்டிருக்கு ஆக்சுவலி, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட இன்புட் பல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இன்புட் பல்ஸ் தான் இந்த இடத்துல நான் செலக்ட் லைனாக இந்த மக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாப்போட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது கியூங்கிறது இந்த ஃப்ளாப்போட ஸ்டேட் ஆக்சுவலி, கரெக்டுங்களா, அவுட்புட் அப்படின்னு சொல்லணும். இந்த அவுட்புட் இந்த இடத்துல ஃபீட்பேக் பண்ணி இந்த இடத்துல நான் ரெண்டு இந்த மார்க்ஸுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். 0th செலக்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அதாவது 0வாக இருக்கும்போது வர்றதை அப்படியே ஃபீட்பேக் பண்ணி கொடுக்குறேன். இதே 1ஆ இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்டை இந்த ஃப்ளாப்போட ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நான் டாகல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த டாகல் கான்செப்ட் வருது. அதனால தான் இந்த என்டையர் டிசைனோட ஃபிக்ஸ் நம்ம டாகல் சின்க்ரனைசராக இந்த டிசைனை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் டாகல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ எனக்கு என்னோட இன்புட் 1 பல்ஸ் வருதோ அப்போ நான் இந்த ஃப்ளாப்போட ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நான் டாகல் பண்ணி விடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த கியூ இனிஷியலாக ரீசெட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0வாக இருக்கும். ஒன்ஸ் நான் இதை ஃபீட்பேக் பண்ணி இந்த இன்புட் 1 பல்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செலக்ட் லைன் மாற்றி டாகலை மாற்றி இந்த இடத்துல எனக்கு டேட்டா மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த இன்புட் டி இந்த இடத்துல 1ஆ இருக்கும். ஸோ அப்போ இதை நெக்ஸ்ட் ப்ராசஸில் நான் கேப்சர் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் இனிஷியலாகவே கியூவில் 0ல் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டாகல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி டாகல் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட இந்த 1 பல்ஸ் இந்த கிளாக்கோட ஒன் கிளாக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு 1 ஆக போகுது, ஓகேங்களா. அப்படி 1 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்புட் இப்போ இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு, கரெக்டுங்களா. இப்போ இந்த பாசேஜில் என்ன டேட்டா எடுக்கும்னா இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தானே எடுக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்புட் 0 வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ 0th செலக்ட் லைனில் எந்த டேட்டா இருக்கும் அப்படின்னு கியூவை தான் நான் ஃபீட்பேக் பண்ணுறேன். அப்போ அந்த டைமில் கியூ எனக்கு என்னவா இருக்குன்னா 1ஆ இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாசேஜ்லேயும் 1 வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அகைன் 1 பல்ஸ் வர்ற வரையும் இது அப்படியே ஹை லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல அந்த 1 பல்ஸ் வச்சு ஸ்டேட்டை மாற்றிட்டு நான் டாகல் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை நான் எடுத்துகிட்டு இது இப்போ ஒரு பல்ஸ் லெவலாக மாறிடுச்சு. ஸோ இந்த டிசைனோட முக்கியமான ரோல் என்னன்னா ஒரு பல்ஸை லெவலாக மாற்றிவிடும். இதர் மேபி 0th லெவல் ஆர் 1th லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை ஸ்டேட்டை டாகல் தான் பண்ணி விடுது. அப்போ டெஃபினட்டாக இந்த சினாரியோட 0லேருந்து 1 ஆக்கி அதை லெவல் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அப்படியே லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாகல்டு டேட்டாவை தான் நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு 3 ஃப்ளாப் போட போகிறேன் ஆக்சுவலி, ஓகேங்களா. இந்த 3 ஃப்ளாப்புக்கும் கிளாக் நான் கொடுக்கணும், கரெக்டுங்களா. இந்த 3 ஃப்ளாப்புக்கும் நான் என்ன கிளாக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
டெஸ்டினேஷன் கிளாக் கொடுக்க போகிறேன். ஸோ பிகாஸ் நான் இது இப்போ லெவல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கிள் பல்ஸ் என்னால் எடுக்க முடியாது டெஸ்டினேஷன் டொமைனில். பட் ஆனால் இவனை லெவலாக மாற்றிட்டேன்னா அவனை என்னால் எதில் எடுக்க முடியும், டெஸ்டினேஷன் டொமைனில் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் இவனை ஜஸ்ட் டெஸ்டினேஷன் கிளாக்கில் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த டேட்டா வந்து நான் ஃபீட்பேக் பண்ணுவேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த லெவலில் தான் நான் எடுத்துகிட்டு வந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு எடுப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய டெஸ்டினேஷன் கிளாக் இப்படி போயிட்டுருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த எட்ஜில் இந்த 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 லெவலை பார்த்துட்டு எனக்கு இந்த இடத்துல நான் டேட்டாவை ஐ பண்ணி விடுவேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் செகண்ட் ஸ்டேஜ் இந்த இடத்துல வரும், கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெஸ்டினேஷன் கிளாக். இதை நான் இப்போதைக்கு நான் ஸ்ட்ரிங் பண்ணுறேன். ஆக்சுவலி இதான் என்னோடய டெஸ்டினேஷன் கிளாக் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இது பார்க்க சின்னதாக இருக்குது, பட் இதை தான் நான் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால. ஸோ இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வரும்போது என்னோடய லெவலை வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பேன், ஓகேங்களா? இந்த டேட்டாவை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாப்போட அவுட்புட்டு இது அப்படின்னா, செகண்ட் ஃப்ளாப்போட அவுட்புட் இங்கே வந்திருக்கும், கரெக்டுங்களா? அடுத்து தேர்ட் ஃப்ளாப்புக்கு இங்கே வந்திருக்கும், கரெக்டுங்களா? எல்லாமே ஒவ்வொரு கிளாக் டிலே ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ அப்படி வரும்போது இதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ஆர் போட்டுருவேன். ஸோ அப்படி எக்ஸ்ஆர் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் டிடெக்ட் பண்ணும், ஒரு நெகட்டிவ் டிடெக்ட் பண்ணும். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் தான் க்ரியேட் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? 0லேருந்து 1க்கு போயிருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் டிடெக்ஷனை வச்சு இந்த இடத்துல ஒரு பல்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த அவுட்புட் வந்து இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் டிடெக்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அப்போ சோர்ஸ் டொமைனில் எடுத்த ஒரு சிங்கிள் பல்ஸை நான் டெஸ்டினேஷன் டொமைனில் இந்த பாசிட்டிவ் டிடெக்ஷன் மூலமாக எடுத்துருவேன். ஸோ இதே கான்செப்ட் தான் ஒன்ஸ் நான் எகைன் இன்னொரு சினாரியோவில், அதாவது ரொம்ப நேரம் கழித்து நான் இந்த இடத்துல ஒரு 1 பல்ஸ் வருது அப்படின்னு வைப்போம். ஸோ இந்த 1 பல்ஸ் வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் டிசைன் தான், நம்மளோட சிக்னல்ஸோட பிஹேவியர் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை என்னோட ஆல்ரெடி வந்து ஐயில் தான் இருந்திருப்பான், கரெக்டுங்களா? ஸோ அப்படி ஐலேயே இருந்தவன் இந்த எஜ்ஜை பார்த்தோன்னே நெக் எஜ் ஆயிடுவான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஸ்டேட் என்ன ஆகுது, இனிஷியலாக வந்து ஐயில் இருந்திருக்கு. ஸோ ஐ தான் ஃபீட்பேக் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ப்ரீவியஸாக, ரைட்டுங்களா? நான் மறுபடியும் 1 பல்ஸை பார்த்தோன்னே அவன் டாகிள் பண்ணிவிடுவான். ஸோ 1 பார்த்துட்டு அவன் 0 பண்ணி விடுறான், இந்த இடத்துல 0 பண்ணிவிட்டு அவன் லெவல் ஆக்கிடுவான். அப்போ 0th லெவலில் அவன் மெயின்டைன்லேயே ஆகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் பல்ஸில் நான் இன்புட் 0 ஆயிரும். அப்போ 0 தான் மறுபடியும் மெயின்டைன் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஐயா இருந்தவன் மறுபடியும் லோ ஆகி அப்படியே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சிக்னலை நான் கேப்சர் பண்ணும்போது, இதை நான் டெஸ்டினேஷன் டொமைனில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாசேஜில் இப்படி வந்திருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாசேஜில் இப்படி வந்திருக்கும். ஸோ நான் செகண்ட் ஃப்ளாப்போட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவன் வந்து லோ ஆகிருப்பான், ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஃப்ளாப் எடுக்கும்போது இந்த இடத்துல அவன் லோ ஆகிருப்பான், ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல 3 ஃப்ளாப் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைமில் மெட்டாஸ்டெபிலிட்டி வரும், அக்கர் ஆகும். ஸோ சிடிசி பேசிக்ஸ் பார்க்கும்போது இல்லை அப்கமிங் வீடியோஸில் வரும்போது மெட்டாஸ்டெபிலிட்டி என்ன, சிடிசி என்ன, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஃப்ளாப்பில் மெட்டாஸ்டெபிலிட்டி வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் ஃப்ளாப்பில் இருக்கிறது ஆக்சுவல் டேட்டா, அதாவது மெட்டாஸ்டெபிலிட்டி இல்லாத டேட்டா, நம்ம வேலிட் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை எடுத்தாலும் நம்ம இதோட எட்ஜ் கண்டுபிடிக்கணுன்றதுனால இன்னொரு ஃப்ளாப் போட்டு எடுக்கிறோம். ஆனால் இன்னொரு ஃப்ளாப், ஸோ அப்படி ஃப்ளாப் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த சென்சிட்டிவ் வந்து கண்டுபிடிச்சிடும். இது வந்து 0, இந்த இடத்துல 1 இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ டிலேடு ஃப்ளாப் வந்து 1 இருக்கும், ஆக்சுவல் டேட்டா வந்து நமக்கு 0 இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு பல்ஸ் எடுத்துருவோம். ஸோ இந்த ஒரு பல்ஸ் எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் சின்க்ரனைசரோட முக்கியமான ரோல். இந்த இடத்துல சோர்ஸ் டொமைன் நமக்கு ஒரு பல்ஸ் கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் இன்னொரு பல்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு நமக்கு பல்ஸ் கிடைக்கிறத நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டை வந்து டாகிள் பண்ணிவிட்டு லெவலாக மாற்றி அந்த லெவலோட எட்ஜஸை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பல்ஸ் வரும்போது தான் அந்த டாகிள் ஸ்டேட் மாறும். ஸோ அப்போ அந்த டாகிள் மாறும்போது அதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த எட்ஜை வந்து டிடெக்ட் பண்ணி அந்த எட்ஜிலேருந்து நம்ம ஒரு பல்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த பல்ஸ் டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சிங்க் ஆகிருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் சின்க்ரனைசரோட இந்த பர்டிகுலர் என்டையர் டிசைனோட மெயின் ரோலே என்னன்னா, சோர்ஸ் டொமைன் எடுத்த ஒரு பல்ஸ் டெஸ்டினேஷன் டொமைனில் நம்ம அதே பல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்லையோ இல்லை அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லையோ இதுக்கான ஆக்சுவல் வெரிலா கோடிங்கு கூட நம்ம டைம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோவோட ஃபீட்பேக் அண்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ், ஓகே, டெஃபினெட்லி. ஸோ இந்த வீடியோவோட டாப்பிக்கை நம்ம இப்போதைக்கு முடிப்போம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் சிடிசி பேசிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸோட சந்திக்க மாட்டேன்.
தென் ஒன் மோர் திங் ஆக்சுவலி பல்ஸ் டு பல்ஸ் சின்க்ரனைசர் தான் இது. இதே மாதிரி ஹேண்ட்ஷேக் சின்க்ரனைசர் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை அப்பவும் வீடியோ பார்ப்போம். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டிசைன் என்ன பண்ணுதுன்னா ஒரு பல்ஸை லெவலாக மாற்றுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெவலாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டை வந்து, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து டாகிள் பண்ணிவிடும் அப்படின்றது தான். ஒவ்வொரு டைம் பல்ஸ் வரும்போது அதோட ஸ்டேட்டை வந்து டாகிள் பண்ணிவிட்டு லெவலாக மாற்றும் அப்படின்றது தான். இதுவரையும் நமக்கு லெவலாக கிடச்சிது, இந்த இடத்துல நமக்கு லெவலாக தான் கிடச்சிது. இந்த ஃப்ளாப்லேருந்து எக்ஸ்ஆர் எடுக்கும்போது மட்டும் தான் நமக்கு பல்ஸாக கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பேன். செந்தூர். பாய். முடிஞ்சு.